இவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது குண்டு பொண்ணு என்ற சிறுகதை. அவள் பெயர் மீனாட்சி. கண்ணாடியில் அவள் முகத்தை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் முதலில் அவளுக்கு தெரிந்தது அவள் முகம் அல்ல, குண்டு என்ற சொல்லின் எடைதான். சின்ன வயசிலிருந்தே அந்த வார்த்தை அவளோடு வளர்ந்தது. அவளுக்கு கல்யாணம் ஆகுமா, அந்த பொண்ணு கொஞ்சம் உடம்பு குறைச்சா நல்லா இருக்கும், பொண்ணு அழகாதான் இருக்கா, ஆனா உடம்பு. அவளுக்கு திருமணம் ஆகியது. சம்மதமில்லாத சம்மதமாக நடந்தது. மீனாட்சிக்கு திருமணம் பேச ஆரம்பித்த போது அவளுக்கே அதில் பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றுமில்லை. நமக்குன்னு வாழ்க்கை அமையுமா, ஒரு ஆண் நம்மை முழுசா ஏத்துக்குவானா என்றெல்லாம் நினைத்தாள். இந்த கேள்விகள் அவளுக்குள் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவள் அமைதியாகவே இருந்தாள். அவள் கணவர் அரவிந்த். மென்மையான குரல், அளவான பேச்சு, முகத்தில் எப்போதும் ஒரு அமைதி குடிகொண்டிருக்கும். திருமணத்திற்கு முன் அவர் ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னார். மீனாட்சி, நான் உன் உடம்பை விட உன் மனசுக்குத்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அவள் காதில் விழுந்தாலும் அவள் மனசு உடனே அதை நம்பவில்லை. புதிய வீட்டிற்கு வந்தாள். திருமணம் முடிந்து மாமியார் வீட்டில் காலடி வைத்த முதல் நாளே மீனாட்சியின் உள்ளத்தில் பயம் குடியேறியது. எடை குறைச்சாதான் நல்ல மருமகள் என்று மாமியார் சொல்வார்களோ என்று பயந்து கொண்டே இருந்தாள். அவள் என்ன செய்வாள்? சமைக்க தெரியாது என்று சொல்வாளா? மாமியார் லட்சுமி அம்மாள். கட்டுப்பாடு அதிகமில்லை, ஆனா பார்வை கூர்மை அதிகம். மீனாட்சி ஒவ்வொரு நாளும் தன்னை நிரூபிக்க முயன்றாள். அவளுக்கு உடம்பு வலி அதிகம் இருந்தால் கூட அதை வெளியே சொல்லாமல் வேலை அதிகம் செய்தாள். அரவிந்த் அதை கவனித்தான். மீனாட்சி, ஏன் இப்படி கஷ்டப்படுற? நீயே உன்னை தண்டிச்சுக்கிற மாதிரி இருக்கு என்று சொல்வான். ஆனாலும் அவள் அதை சிரித்து மறைத்து விடுவாள். ஒரு நாள் குடும்ப விழா ஒன்று வந்தது. அதில் ஒரு உறவினர் சொன்ன அந்த வார்த்தை, ஆட, கல்யாணத்துக்கு பின்னாடியும் இந்த பொண்ணு உடம்பு குறையவே இல்லையே. அந்த வார்த்தை சிரிப்போடு சொல்லப்பட்டது. ஆனால் மீனாட்சிக்கு அது குத்து. அவள் சாப்பாட்டை பாதியில் விட்டுவிட்டு அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டாள். அந்த நாள் இரவு முதல் முறையாக அவள் அழுதாள். அரவிந்த் அவள் அருகில் உட்கார்ந்து சொன்னான், நீ குண்டு இல்ல, நீ நிறைவா இருக்கிற பெண். அந்த வார்த்தை அவளுக்கு புதுசு. மாறுதல் உடம்பில் இல்லை, மனதில் இருக்க வேண்டும் என்று சொன்னான். அரவிந்த் அவளை எடை குறைக்க வற்புறுத்தவில்லை, ஆனா தன்னை நேசிக்க கற்றுக் கொடுத்தான். காலையில் எழுந்ததும் நடைப்பயிற்சி, யோகா, தியானம், ஆரோக்கியமான உணவு, இப்படி. அழகுக்காக இல்லை, ஆரோக்கியத்துக்காக. மீனாட்சியும் மெதுவாக மாறினாள். அவளுக்கு தெரிந்தது, என்னை நேசிக்காத சமூகத்தை நான் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தாள். மாமியார் உண்மையாகவே மருமகளை புரிந்து கொண்டாள். ஒரு நாள் லட்சுமி அம்மாள் சொன்னார்கள், மீனாட்சி, நீ முதல்ல வந்தப்போ எனக்கு பயம்தான், ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல மருமகள் உடம்பில் இல்லை, மனசுல தான் இருக்கா என்று சொன்னார்கள். மீனாட்சியின் கண்களில் நீர் கலங்கியது. வருடங்கள் பல கடந்தன. மீனாட்சி எடை கொஞ்சம் குறைந்தாள். ஆனால் அதைவிட அதிகமாக தன்னம்பிக்கை வளர்ந்திருந்தது. இப்ப அவள் கண்ணாடியில் பார்க்கும்போது அவளுக்கு தெரிகிறது, ஒரு குண்டு பெண் இல்லை, ஒரு முழுமையான பெண். அரவிந்த் சொன்ன மறக்க முடியாத வார்த்தை, நீ என் வாழ்க்கையின் குறையல்ல, என் வாழ்க்கையின் நிறைவு என்று மகிழ்ச்சி பொங்க கூறினான்.